வணக்கம். வாழ்க நலமுடன். இன்றைய நாள் 2/3/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய திதி பார்த்தீங்கன்னா திருதியை திதி. இன்றைக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் 2 நட்சத்திரம் இருக்குது இன்னைக்கு. ஒன்று உத்திரட்டாதி காலை 9 மணி வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் ரேவதி வருது. அப்போ இன்னைக்கு யாரெல்லாம் உத்திரட்டாதி மற்றும் ரேவதி இதில் பிறந்திருக்கீங்களோ உங்களுக்கு ஜென்ம நட்சத்திரம். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? ஜென்ம நட்சத்திரம் போதே கூடுதல் கவனம் தேவைப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். கோபம் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கும். இன்னைக்கு சந்திராசிரமம் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் 2 பூரம் மற்றும் உத்திரம். அப்போ யாரெல்லாம் பூரம் மற்றும் உத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ உங்களுக்கு சந்திராசிரமம் அப்படின்றதுனால எல்லா செயல்களிலும் கூடுதல் கவனம் தேவைப்படக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்க போகுது. இன்றைக்கு காலை 9 மணி வரை நன்மைகள் கிடைக்கக்கூடிய நட்சத்திரங்கள் யாராருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் ஆயில்யத்தில் பிறந்திருக்கீங்களோ கேட்டை, ரேவதி, பரணி மற்றும் பூராடம் இதில் பிறந்திருக்கீங்க அப்படின்னும்போது காலை 9 மணி வரை உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்க போகுது. காலை 9 மணி வரை யார் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் கார்த்திகை, உத்திராடம், மிருகசீரிடம், சித்திரை மற்றும் அவிட்டம் இதில் பிறந்திருக்கீங்க அப்படின்னும்போது காலை 9 மணி வரை நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்க போகுது. காலை 9 மணிக்கு மேலே யாருக்கு சாதகமாக இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் பூசம், அனுஷம், பரணி மற்றும் போராடம் இதில் பிறந்திருக்கீங்க அப்படின்னும்போது காலை 9 மணிக்கு மேலே தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இது இருக்க போகுது. யாருக்கு சாதகமில்லாத ஒரு நாளாக இருக்க போகுது காலை 9 மணிக்கு மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, மிருகசீரிடம், சித்திரை மற்றும் அவிட்டம் இதெல்லாம் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னும்போது கூடுதல் கவனம் தேவைப்படும் ஒரு நாளாக இது இருக்க போகுது. சரி, இன்றைய நியூமராலஜி பலனை பார்ப்போம். இன்னைக்கு தேதி 2ஆம் தேதி இல்லைங்களா? இந்த 2ஆம் தேதி யார் யாருக்கெல்லாம் நன்மை செய்ய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆங்கில மாத பிறந்த தேதி 1, 7, 10, 16, 19, 20, 25 மற்றும் 28 இதிலெல்லாம் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னும்போது இன்னைக்கு தொட்டது துலங்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இருக்க போகுது. யாருக்கு கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவைப்படும் இன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆங்கில மாத பிறந்த தேதி 4, 9, 13, 18, 22, 27 மற்றும் 31 இந்த தேதிகளில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னும்போது எடுத்துக்கிட்ட எல்லா செயல்களும் கொஞ்சம் கவனம் தேவைப்படுற ஒரு நாளாக இந்த நாள் இருக்க போகுது. மற்ற எல்லா நட்சத்திரக்காரர்களுக்கும் இது மற்றொரு சாதாரண நாளாகவே கடந்து போகும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.